கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக பல வாரங்களாக கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் தேவனுக்கு கர்த்தருக்கு பல நாமங்கள் இருக்கிறது, ஏராளமான ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்குது. அதில் எல்லா நாமத்தையும் பற்றி படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இப்பொழுது ஒரு சில முக்கியமான ஒரு சில நாமங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம். எல் ஷடாய் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னவென்று சொன்னால், தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்ற அர்த்தத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி கர்த்தர் போதுமானதற்கும் அதிகமானவராக இரக்கத்திலும் மனதுருக்கத்திலும் இருந்தார் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். தேவன்கிட்ட இரக்கங்கள் ஏராளம் இருக்கின்றது, மன்னிப்பு ஏராளம் இருக்கின்றது, அவருடைய மனதுருக்கம் ஏராளம் இருக்கின்றது என்பதை பற்றி ஒரு சில வாரங்களாகவே நம்ம அதிகமாக பேச ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்று பார்க்கும்போது, இந்த பொருளாதார விஷயங்கள் என்று வரும்போது கூட தேவன் நம்முடைய வாழ்வில் போதுமானதுக்கும் அதிகமானவராகத்தான் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பற்றி நம்ம ஒரு சில காரியத்தெல்லாம் பேச ஆரம்பித்தோம். வேத புத்தகம் ஆரம்பத்திலிருந்து ஒரு சில காரியங்கள், பிற்பாடு நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வில் இருந்த சில அற்புதமான சத்தியங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். இப்படி தேவன் ஆதாமுக்கு தேவன் எல் ஷடாயாக இருந்தார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பிற்பாடு யோசேப்பு, இவங்க எல்லாருக்குமே தேவன் எப்படி எல் ஷடாய் தேவனாக இருந்தார். பிற்பாடு இந்த அடிமைத்தனம் வாழ்க்கை என்று வரும்போது கூட அங்கு கூட பார்த்திங்கன்னா தேவன் அவர்களுக்கு தேவன் எல் ஷடாய் தேவனாகவே இருந்திருக்கிறார். அடிமைத்தனத்தில் கூட அவங்கள அம்போன்னு விட்டுட்டு போகல. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே அவங்க பிரச்சனையை கஷ்டத்தை அனுபவித்தாங்க. ஆனாலும் தேவன் அவர்களை கைவிடலை. தேவன் அவர்களை எப்படி வழி நடத்தினார் என்று சொன்னால், வேதத்தில் போடப்பட்டிருக்குது, இஸ்ரவேலரை தேவன் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்திலேருந்து ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இஸ்ரவேலருடைய சம்பாத்தியத்தை எகிப்திய ஜனங்கள் ஆண்டாண்டு காலமாக வச்சுருந்தாங்க. அது கொடுக்கலை. அது இன்னும் சொல்லப்போனால் எகிப்தியர் இஸ்ரவேலருடைய எல்லா விதமான சொத்துக்களெல்லாம் அபகரித்தார்கள் தான் சொல்ல முடியும், கொள்ளையிட்டார்கள் தான் சொல்ல முடியும். ஆனால் தேவனாய் கர்த்தர் ஒரே நாளில் வட்டியும் முதலுமாக தேவன் எகிப்தியரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி தேவன் இஸ்ரவேலருடைய கையில் கொடுத்தார் என்பதுதான் வேதத்தில் சொல்லப்படுகின்ற அற்புதமான சத்தியம். அப்போ என்ன சொல்லப்படுகின்றது இந்த வசனத்தின் மூலமாக என்று சொன்னால், தேவனாய கர்த்தர் எனக்கும் அப்படி செய்வார். பாருங்கள், ஆதாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களெல்லாம் பற்றி பார்க்கும்போது சும்மா ஏதோ சில இன்ஃபர்மேஷனுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்று அப்படி கிடையாது. இவைகளை பார்க்கும்போது நமக்கு நல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதே தேவன் எனக்கும் செய்வார் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ளே உருவாகும். அதுக்காக தான் அதை பற்றி பேசிட்டு வரோம். ஏதோ சும்மா ஏதோ நேரத்தை ஒப்பேற்றுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிற பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் தேவன் செய்வார்கின்ற விசுவாசம் நமக்குள்ளாக வளர வேண்டும் என்பதற்காக தான் இவைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை படித்தோம் இல்லைங்களா, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று ஆகாய் புஸ்தகத்தில் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். அப்போ வெள்ளி பொண்ணு எல்லாமே கர்த்தருடையது என்று போடப்பட்டிருக்குது. ஆனால் சபை என்ன பண்ணிச்சு, ஒரு காலகட்டத்தில் இந்த வெள்ளி பொண்ணு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பிசாசுனுடையது அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும், சின்ன வயசில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காலகட்டத்தில் பல பேர் அப்படியே பேச ஆரம்பித்தாங்க. பாருங்கள், இந்த காதில் பிசாசு தொங்கிட்டு இருக்குது, கழுத்தில் பிசாசு தொங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் எங்கேயாவது நகைகளை பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கையிலையும் காதுலேயும் கழுத்துலேயும் இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு தவறான ஒரு காரியம், பிசாசுன்னு அப்படியே பேச ஆரம்பித்தான். ஆனால் ஆகாய் கண் திறக்கப்பட்ட ஊழியக்காரன், வெளிப்பாடு பெற்ற ஊழியக்காரன் ஆகாய் 2:8 படிக்கின்றோம், பொன்னும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரே
ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசப்படுகின்ற காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், பொன் சாத்தானுடையது, வெள்ளி அவனுடைய தூதர்களுடையது என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லும்போது எல்லாம் தேவனுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்முடைய உபதேசங்கள் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் தப்பாக சொல்லுது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் உபதேசங்கள் எல்லாமே இதெல்லாம் பிசாசனுடையது என்று சொல்லி சபையின் உபதேசங்கள் அப்படி சொல்லப்படுகின்றது. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய உபதேசங்கள் தேவனுடைய எண்ணங்களுக்கு ஒத்து இருக்கிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். எப்போதுமே வேதத்தை பார்க்கும்போதெல்லாம் உலகத்தில் யாராவது ஒன்று சொன்னாலும், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், நானே ஒரு வேளை ஏதாவது சொன்னேன்னா கூட தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நானே ஏதோ சும்மா குருட்டாம்போக்கில் இதை பேசினா கூட நீங்கள் நிதானிக்கணும். இது இவருடைய கருத்தா, இவர் ஒரு யூகத்தில் சொல்கிறாரா, இவர் ஏதோ கொஞ்சம் ஏதோ சும்மா உளர்றாரா, இல்லை தேவனுடைய எண்ணங்களிலிருந்து பேசுகிறாரா, தேவனுடைய வசனத்திலேருந்து இவைகளை எடுத்து பேசுகிறாரா என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும். இவங்க இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ சர்ச்சுக்கு வரோம் போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது. பாருங்கள், சபைக்கு வருவது நல்லது, வசனத்தை கேட்பது நல்லது. சில நேரத்தில் நம்ம திரும்ப சொல்கிறேன், நம்ம சொல்கிற வசனங்கள் தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து போகிறதா என்று சொல்லப்போம், தேவனுடைய எண்ணங்களுக்கு ஒத்து வருகிறதா, ஒத்து போகிறதா என்பதை கொஞ்சம் நிதானிக்கணும், யோசிக்கணும். அதுதான் சில இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் வேதத்தை கொண்டு வர சொல்கிறோம், பைபிளை கொண்டு வர சொல்கிறோம். பைபிளை கொண்டு கொஞ்சம் திருப்பி பாருங்கள், என்ன சொல்கிறோன்றதை பாருங்கள். வெள்ளி யாருடைய இதுன்னு போடப்பட்டிருக்கு கொஞ்சம் கவனிக்கணும், இல்லைங்களா? பைபிளில் வெள்ளியும் என்னுடைய இது, பொண்ணும் என்னுடைய இது கர்த்தர் சொல்லும்போது, இப்போ நான் அதுக்கு அதுக்கு மாறுதலாக ஏதாவது சொன்னேன்னா நான் ஒரு தப்பு, அதாவது நான் ஒரு பொய் சொல்கிறேன், இல்லைங்களா? அதனால் புரிஞ்சுக்கணும், வெள்ளி தேவனுடையது என்று வேதம் சொல்லுகின்றது. சில இடத்துல பாருங்கள், கிறிஸ்தவ விசுவாசிங்க சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, பிரதர் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதுங்க, நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து காமிக்க. ஆகாய் எந்த புதுசு சொல்லப்பட்டிருக்குது? ஆகாய் எங்கே இருக்குது? ஆகாய் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆகவே பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கவனமாக கேட்கணும். நம்ம ஏதாவது ஒரு சில விஷயம் நமக்கு புரியலன்றதுக்காக அதற்காக வேதத்தை நம்ம தப்பாக பேசிடக்கூடாது. இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டின் தேவன் தான் புதிய ஏற்பாட்டின் தேவனுமாக இருக்கிறார், புதிய ஏற்பாட்டின் தேவன் தான் பழைய ஏற்பாட்டின் தேவனுமாக இருக்கிறார். நம்ம அவர் வேற ஒருத்தர், இவர் வேற ஒருத்தர்னு சொல்லி அப்படி நம்ம நாமவே ஒரு முடிவுக்கு வந்துவிட கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் பழைய ஏற்பாட்டிலையும் எல்ஷடாய் தான் இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் அவர் எல்ஷடாய் தேவனாகத்தான் இருக்கிறார். காமிக்க போகிறோம், பழைய ஏற்பாட்டில் மட்டும் கிடையாது. ஏதேன் அதாவது ஆதாம் ஆபிரகாம் இவங்க வாழ்க்கையில் மட்டும் கிடையாது. இப்படி ஒன் பை ஒன்னாக பேசிட்டு போகிறோம் பாருங்க. அப்படி ஒன் பை ஒன்னாக காமிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் அப்படி தான் இருந்தார், புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் அப்படி தான் இருந்தார் என்பதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகின்றோம். ஆகவே நம்முடைய உபதேசங்கள் மக்களை எல்ஷடாய் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்றால் அந்த உபதேசத்தெல்லாம் தூக்கி எறியணும். நான் புரிஞ்சு திரும்ப சொல்கிறேன், நம்முடைய உபதேசங்கள் ஒருவேளை தேவனுடைய எண்ணங்களுக்கு ஒத்து வராமல் அதற்கு இடையூறாக இருக்கும் என்று சொன்னால் அந்த எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும். அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அந்த எண்ணங்களை நாம் ஊட்டக்கூடாது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது அநேக நேரத்தில் ஊழியர்கள் விசுவாசிங்க, கிறிஸ்தவ விசுவாசிங்க பார்த்திங்கன்னா உபதேசங்கள்னாலேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா இதெல்லாம் மக்களை பரிசுத்தமாக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உபதேசம் தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து செல்ல வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஊழியத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்களை ஆசீர்வதிப்பதுதான் ஊழியத்துடைய நோக்கம். தேவன் ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிற ஒரே நோக்கம், தேவனுடைய ஒரே நோக்கம் மக்களாகிய நம்மை, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆகவே நம்முடைய ஊழியம் கூட அப்படி தான், மக்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் ஊழியம் இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய உபதேசங்களை நிலைநிறுத்துவதற்காக ஊழியங்கள் இருக்க கூடாது. புரிஞ்சுச்சு என்ன சொல்கிறேன்னு? அன்றைய நேரத்தில் நம்முடைய உபதேசம் இது எங்கள் உபதேசங்க, எங்கள் சர்ச்சோட உபதேசங்க அப்படி கிடையாது. பாருங்கள், அதை நிலைநிறுத்துவதற்காக, அதை வாதிடுவதற்காக நம்ம
உபதேசங்களை எடுத்து பயன்படுத்த கூடாது. ஆகவேதான் அநேக ஊழியங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு உயிரற்ற ஊழியங்களாகவே இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உபதேசங்களை என்ன பண்ணுறோம்னா மக்களை வாழ வைப்பதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா உபதேசங்களை நிலைநிறுத்துவதற்காகவே பிரயாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் என்ன கற்றுக்கிட்டோம், ஆரம்ப காலத்தில் என்ன கற்றுக்கிட்டோம் அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் பிடிச்சி போயிட்டுருக்குறோம். ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள் மனுஷீக போதனைகளா, மனுஷீக சட்டத்திட்டங்களா, அல்லது தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய சத்தியங்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், நிறைய சபைகளில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மனுஷீக எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கவனிக்கணும். மனுஷீக எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் தேவனுடைய சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, அடிமைத்தனத்தின் தேசத்திலேயே தேவன் எல்ஷடாய் தேவன் இஸ்ரவேல் மக்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், அமுக்கி குலுக்கி சரிந்துவிடும்படியாக தான் அடிமைத்தன தேசத்திலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நான் உங்களுக்கு காமிச்சேன். அவங்க வெள்ளியை பொண்ணோடு சும்மா ஏதோ பர்ஸில் வச்சுட்டு போகல, சுருக்கு பையில் வச்சுட்டு போகல. அவங்க சாக்கு பையில் எடுத்துகிட்டு போனாங்க, கோணி பையில் எடுத்துகிட்டு போனாங்க, மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய மைண்ட் அப்படி போகணும். நம்ம சின்னோட்டு நம்ம பர்ஸில் இருக்கின்ற பர்ஸில் நகைக்கடையில் போய் வாங்கி இந்த 1 பவுன் 2 பவுன் ஒரு 5 பவுனுக்குள்ளே நம்ம உள்ளே கொண்டு போய் வைக்கிறோம் பாருங்கள், அந்த தாட்டு வரக்கூடாது. எல்ஷடாய் தேவன் இன்றைக்கும் மக்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி என்று சொன்னால், அமுக்கி குலுக்கி சரிந்தும்படியாய் மக்கள் நம்முடைய மடியிலே போடக்கூடிய அளவுக்கு தேவன் அப்படி தான் செய்தார். அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே அமுக்கி குலுக்கி சரிந்துடைய மனிதர்கள் அவர்கள் மடியிலே போடுவார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக போட்டாங்க. எல்லாரும் போட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போப்பா அப்படின்ற அளவுக்கு அவருடைய வாழ்வையே மாறிடுச்சு. அது மட்டுமல்ல, உலக சரித்திரத்திலேயே நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, வெல்த் டிரான்ஸ்ஃபர். சொல்லுங்கள், ஆங்கிலத்திலே சொல்லுங்கள், அப்புறம் தமிழ். வெல்த் டிரான்ஸ்ஃபர் சொல்லுங்கள். வெல்த் டிரான்ஸ்ஃபர் அப்படி என்ன? வெல்த் டிரான்ஸ்ஃபர்னா பணப்பரிமாற்றம் நடந்துச்சு. யோசிச்சு பாருங்கள். இஸ்ரவேல், அதாவது எகிப்தியருடைய எல்லா பணத்தை தூக்கி தேவனாய் கர்த்தர் இப்போ யார்கிட்ட பரிமாற்றம் பண்ணுறாருன்னா, இஸ்ரவேலருடைய கையில் தேவன் அந்த பணத்தை பரிமாற்றம் பண்ணுகிறார். அதுதான் வேத புத்தகம் படிக்கின்றோம். ஒரு வசனத்தில் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் போடப்பட்டிருக்கிறது. நீதிமானின், அதாவது ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். சொல்லுங்க, ஆஸ்தி நீதிமானாகி எனக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. நல்லா சொல்லுங்க, ஆஸ்தி நீதிமானாகி எனக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆமென். ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பாவியின் ஆஸ்தி யார்? எகிப்தியர்கள். பாவிகள், பாவப்பட்ட ஜனம். இப்போ இவங்களுடைய ஆஸ்தி எல்லாம் வேத புத்தகத்தில் படிக்கின்றோம். நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். புரிஞ்சுச்சிங்களா? தேவன் எப்போதுமே இப்படி தான் வெல்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார், பணப்பரிமாற்றம் பண்ணுறார். என்ன பணம் பரிமாற்றம்? பாவியின் ஆஸ்தியை எடுத்து கர்த்தர் பார்த்தீங்கன்னா நீதிமான்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார், பரிமாற்றம் பண்ணுறார். எல்லோரும் சொல்லுங்கள், பாவியின் ஆஸ்தி நீதிமானாகி எனக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆமென். ஒரு காரியத்தை நோட் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவிகளாகிய எகிப்திய ஜனங்கள் இஸ்ரவேலருக்காக பிரயாசப்பட்டு சேர்த்தார்கள். யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு பணங்கள், அவ்வளோ நகைகள், வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் எகிப்திய மக்கள் இஸ்ரவேலருக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. நேரம் வந்தபோது, டைம் வந்தபோது அவங்க எவ்வளோ சேர்த்து வச்சாங்களோ அவ்வளவற்றையும் பிடுங்கி தேவன் இஸ்ரவேலுடைய கையில் தேவன் கொடுக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். அதுதான் வேதம் சொல்கின்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனை என்று போடப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல வேர்வையை கூட்டார் என்றே போடப்பட்டிருக்குது. சொல்லுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இஸ்ரவேலர்கள் கஷ்டப்பட்டது உண்மை. ஆனால் அந்த நாள், அதாவது எகிப்தை விட்டு கிளம்புறாங்க பாருங்கள்,
அந்த நாளில் அவங்க எந்த கஷ்டமும் படலை. அந்த நாட்களில் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. மிகப்பெரிய ஒரு பண பரிமாற்றம் அங்கே நடக்கிறதை நம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவன் அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்ததன் மூலமாக வெள்ளியையும் பொன்னையும் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். புரிஞ்சுங்களா? ஏராளமான காரியங்கள். ஆகவே நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் வேத சத்தியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சில பேர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, இன்றைக்கி பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இப்போ நான் சொல்கிற காரியத்தை யோசிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இந்த காரியத்தை யோசிக்கிறாங்க. என்ன காரியத்தை யோசிக்கிறாங்கன்னா, சில இடத்துல பார்த்திங்கன்னா சில என்ன இருக்கிறாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போனால் தான் நல்லா பணம் சம்பாதிக்க முடியும். எனக்கு தெரியும், நிறைய ஏரியா, ஒரு சில ஏரியாக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே ஃபாரினில் இருப்பாங்க. அவங்களுடைய தாட் என்ன, அவங்க என்ன வெளிநாட்டுக்கு போனால் தாங்க சம்பாதிக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். அன்றைக்கு நேரத்தில் நிறைய குடும்பங்கள் எடுத்துக்கங்க, நிறைய குடும்பங்களை பாருங்கள், இதனாலேயே பிரிந்து கிடக்கிறார்கள். ஏன் பிரிஞ்சு இருக்கிறாங்க? கணவன்மார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஊரெல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் விற்றுட்டு இவங்க பாட்டுக்கு வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, பாவம் இந்த பக்கம் மனைவி கஷ்டப்பட்டுட்டு, பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு, சிலத்தில் அவங்களுடைய சில 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 ஊர்கள்லாம் அவங்களுக்கு கற்புக்கு சூறையாடப்படுகின்றது இல்லைங்களா? என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாது. யோசிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு. மக்களும் என்னென்னா வெளிநாட்டுக்கு போனால் நிறையா சம்பாதிக்கலாம். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயம் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு போனாலும் கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆனால் வெளிநாட்டுக்கு போனால் தான் ஆசீர்வதிப்பார்ன்ற தாட்டை உருவாக்கக்கூடாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம் உங்களை பிடித்து கொள்ளும். புரிஞ்சுக்குங்க, மனதில் கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் உங்களை வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே போனால் தான் நல்லா இருக்க முடியும் பிரதர், நல்லா இருக்க முடியும் பாஸ்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்க முடியும், எந்த இடத்துல இருந்தாலும் வாழ முடியும், எந்த இடத்துல இருந்தாலும் செழிக்க முடியும். பாவியின் ஆஸ்தி எந்த ஊரில்? எகிப்து நாட்டில். அங்கேருந்து பாருங்கள் பிடிங்க தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்குறதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் நீங்கள் இருக்கிற தேசத்திலே உங்களை உயர்த்த முடியும், இருக்கிற இடத்துல தேவன் உங்களை உயர்த்த முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அடுத்ததாக அடிமைத்தனத்தில் மட்டும் அடிமைத்தனத்தில் மட்டும் கிடையாது. ஒன் பை ஒன்றா பார்த்துருவோம். இப்போ அடிமைத்தனத்தில் பார்த்தோம், அடிமைத்தனத்தில் எப்படி தேவன் போதுமானதுக்கு அதிகமானவராக அவங்க இருந்தார். அடுத்தது பழைய ஏற்பாட்டு ஊழியத்தில் கூட தேவன் அவர்களுக்கு எலிஷடாய் தேவனாக தான் இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு சில காரியத்தை நம்ம படிப்போம். வேதத்தில் யாத்திரை புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். இந்த இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய ஏற்பாடு மோசையின் மூலமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பல காரியங்கள்லாம் தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் இவங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள். முதல்ல வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு, மிகப்பெரிய ஒரு பண பரிமாற்றம் நடந்துச்சு. வெள்ளியோடும் பொண்ணோடும் இவங்க கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. இப்போ 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யாத்திரையாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கோங்க, 8ஆம் வசனம் படிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. கவனமாக கேளுங்க. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுவதற்காக அவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் இங்கு கட்டளையிடுகின்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவனுடைய விருப்பத்தை தேவன் மோசையிட்ட வெளிப்படுத்துகிறாரு. தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இஸ்ரவேல் மோசைக்கு, அதாவது மோசைக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கட்டளையாக இது இருக்கின்றது. என்ன கட்டளை? பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசைக்கு கற்றுக் கொடுக்கிறார். கவனமாக கேளுங்க. எப்போதுமே தேவன் கற்றுக் கொடுக்கறதுல பயங்கர கில்லாடி. ஆமாம், நம்முடைய முற்பிதாக்கள் எடுத்துக்கங்க, அவங்க மட்டும் இல்லை, வேதத்தில் வாழ்ந்த எந்த ஒரு மனுஷனை நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேவன் அழகாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த இடத்துல பாருங்கள், மோசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோசைக்கு தேவன் ஏராளமான சத்தியத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தார். எப்படி புதிய ஏற்பாட்டில்
அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கரமான வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தாரும், அதே போல் பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் மோசஸ் தேவன்ட்டு நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டார். பவுல் எப்படி தேவன்ட்டு நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டாரோ அதே போல் மோசையும் தேவன்ட்ட ஏராளமான சத்தியங்கள் ஏராளமான விஷயங்களெல்லாம் கற்றுக்கொண்டார். அதில் ஒரு காரியம் தான் என்னென்னா, ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாணம். என்ன கவனமாக கேளுங்க, தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்கன்னா தேவன் ஏதோ ஒரு மண் குடிசையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பலை. அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. தேவன் அவருக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும் பொன்னினால் செய்யப்பட்டது, சும்மா இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் ஏதோ ஒரு மண் கொட்டாய் கட்டல, மண் குடிசை வீடு கட்டல, பொன்னாலான வீடு தேவன் கட்ட ஆரம்பிக்கிறார். கவனமாக கேட்டிங்களா? பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடியது இன்னைக்கு இருக்கிற வானளாவிய 50 மாடி கட்டடங்களாக இருக்கட்டும், 100 மாடி கட்டடங்களாக, 500 மாடி கட்டடங்களாக இருக்கட்டும், ஆனால் அதை விட காஸ்ட்லி என்னவென்று சொன்னால் அதாவது ஆசரிப்பு கூடாரம். ஆமென். அவ்வளவு செலவு செய்து அவ்வளவு பொன்னையும் வெள்ளியையும் தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போட்டு கட்ட வைக்கிறாரு பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடார தேவன் கட்ட சொன்னது மட்டும் கிடையாது, கட்டளை பிறப்பிக்கப்பட்ட மட்டும் கிடையாது. நல்ல கவனமாக கேளுங்க. ஆசரிப்பு கூடாரம் பண்ணுவதற்கு தேவன் யார் யாருடைய உள்ளத்திலலாம் ஏவுனாரோ அத்தனை பேரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுத்த பிற்பாடு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஷார்ட்டேஜ் உருவாகலை, குறை உண்டாகலை. நல்லா கவனமாக கேளுங்க, மிச்சம் மீதி உண்டானது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் பாருங்கள், அவ்வளோ தூக்கிட்டு போகிறாங்க, வெள்ளியோடும் பொண்ணோடு புறப்பட்டு போகிறாங்க, ஏராளமான காரியம் தூக்கிட்டு போகிறாங்க. வெல்த் டிரான்ஸ்ஃபர் அவ்வளோ நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு ஊழியத்தில் கூட ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் யார் யாருடைய உள்ளத்திலலாம் ஏவுனாரோ அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா காணிக்கையில் கொண்டு கொடுக்குறாங்க. காணிக்கையை பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டெல்லாம் கிடையாது. காணிக்கை என்று சொன்னாலே கோல்டு தான். சொல்லுங்க பார்க்கலாம், காணிக்கை என்று சொன்னாலே தங்கம் தான். ஆமென். எவ்வளோ அழகாக தேவன் பண்ணியிருக்கிறார் பாருங்க. நம்ம ஊரில் மாரி சும்மா அந்த 1 ரூபா காயின்ஸு 10 ரூபா காயின்ஸ் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பார்க்க முடியாது பாருங்கள். பாருங்கள், இப்போ தான் பாருங்கள் சேலம் சேர்ச்சில் காயின்ஸே இல்லை, காயின்ஸே வரமாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் 10 ரூபா 20 ரூபா நோட்டும் காணாமல் போயிடும். அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் காணாமல் போயிடும். இங்கே கூட பாரு கோல்டு பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மனப்பூர்வம், அதாவது உற்சாகமாய் மனப்பூர்வமாக யார் யாருடைய உள்ளத்தெல்லாம் தேவன் எல்லாரும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36ஆம் அதிகாரம், யாத்திரை புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 36 5ஆம் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. 36 எடுத்துட்டிங்களா? 5ஆம் வசனம் படிக்கிறேன். மோசேயை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். என்ன ஒரு ப்ராப்ளம் பாஸ்டர் மோசைட்ட ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வராங்க, ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வராங்க. என்னன்னா, பாஸ்டர் எங்க தேவைக்கு, அதாவது கர்த்தர் சொன்ன கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். பெரிய கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்டு? பாஸ்டர் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க பாஸ்டர், போதுங்க அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ மிகப்பெரிய என்ன சொல்கிறாங்க இல்லையா, தண்டரா போட்டு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு வருது. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. எப்படி தண்டரா போட்டு கொண்டு போய் பேசிட்டு வருவாங்களே, இந்த ஊரில் இப்படி நடக்க போகுது, அது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்ற மாதிரி
இப்போ தண்டரூபா போட்டு கொண்டு வராங்க, பேசிட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க? நிப்பாட்டுங்க, கொஞ்சம் கொடுக்கறத நிறுத்துங்க என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருகிறார்கள். 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படித்து காமிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். அந்த தண்டரா போட்டு சொல்ல, பாளையம் எல்லாம் போய் சொல்லுப்பா, எல்லாத்துலேயும் போய் எல்லா ஊர் மக்களையும் சொல்லு. என்ன சொல்ல? ஸ்டாப் பண்ணு, நிப்பாட்ட சொல்லு. படிக்கிற பாருங்க. இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது புரிஞ்சிச்சா? ஏதாவது என்ன புரிஞ்சிச்சு? ஏராளமாக கொண்டு வராங்க, தேவைக்கு அதிகமாகவே கொண்டு வராங்க. ஒரு பிரச்சனை என்னென்னா, முதல்ல கொடுக்கறத நிப்பாட்ட சொல்லுங்க ஐயா. வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எங்கேயா கொண்டு போய் வைக்கிறதுக்கு? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அத்தனை ரூமு நிரம்பி இன்னும் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே எல்லாம் தள்ள பணத்தை கிடையாது. நீங்கள் ஏதோ பணம் நினச்சிக்காதீங்க. மற்ற பொருள்லாம் அப்படி எங்கேயும் தள்ள முடியாமல் தள்ளிட்டு இருக்கிற நிலைமை. ஆனால் ஒரு நாள் வரும், பணத்தையும் தள்ள வேண்டிய நிலைமை வரும். பெரிய கம்ப்ளைண்ட். அதாவது சொல்லப்போனால் காணிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு ஊழியத்தை மோசஸ் அங்கே ஆரம்பிக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்காக பெரிய பிளான் பண்ணுறாங்க. தேவன் கற்பித்து கொடுக்குறாரு, இப்போ நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு. நானும் சொல்கிறேன், ஒரு நாள் அதாவது சபை ஊழியம், அதாவது சபைக்காக நம்ம கட்ட வேண்டிய நிலமெல்லாம் ஒரு நாள் வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் நம்மளும் சொல்லுவோம் சர்ச்சில். என்ன சொல்லுவோம்? இப்போ சர்ச்சை வந்து இவ்வளோ இடத்த வாங்க போகிறோம், இப்போ இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் இடத்துல இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு சொந்த இடத்துக்கு போவோம், சொந்த இடம் வாங்கலான்னு சொல்லுவோம். அப்போ எல்லாருக்கும் சர்ச்சில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்கப்படும். என்ன அறிவிக்கப்படும்? மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்குறவர்கள் யாராக இருந்தாலும் முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பாருங்கள், வருவாங்க, மக்கள் வருவாங்க. என்ன நடக்கும்னா, அப்போ ஏராளம் கொண்டு வந்து கொடுத்து ஏகப்பட்ட ஏக்கர் லேண்டையும் வாங்கி அது அழகான பிரம்மாண்டமான ஆலயத்தையும் கட்டி இப்போ மிச்சம் மீதி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை உருவாக ஆரம்பிக்கும். தேவன் செய்வார், கர்த்தர் பண்ணுவார். இது ஏதோ ஒரு மனுஷன் செய்ய ஒரு காரியம் கிடையாது, தேவன் செய்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் காணிக்க வேண்டாம் என்று ஸ்டாப் பண்ணுறார், நிறுத்த சொல்கிறார். அந்த காரியம் அருமையான ஒரு ஊழியம். இந்த ஊழியம் வந்து மோசே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியக்காரர் இருந்துட்டு நிப்பாட்ட சொல்கிறாரு பாருங்கள். ஆகவே தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய ஊழியர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பெரிய குற்றச்சாட்டு? அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா, யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. நீ நிறைய ஊழியர்கள் எடுத்துக்கிங்க, யாராவது கொடுக்குறாங்களா? ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நிறைய சபைகளில் ஏற்படுற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க பாஸ்டர். என்னத்தை தான் சொல்ல என்ன தான் வாரம் சர்ச்சில் சொல்லிட்டு இருந்தாலும் ஏதாவது மசீறாங்களான்னு பாரு. சில பேர் சொல்லுவாங்க, அந்த 10 ரூபாயை தாண்டி காணிக்கையே போட மாட்டேன்றாங்க சில பேர். நான் சிலருடைய குற்றச்சாட்டு அதுவாக இருக்குது. ஆனால் இங்கே மோசஸுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுப்பா, கொடுக்கறத நிப்பாட்ட சொல். நான் சொல்ல, இப்படிப்பட்ட அந்த நிலை இந்த ஊழியத்திலையும் உருவாகும். நடக்கின்ற ஊழியத்திலும் இப்படிப்பட்ட நிலை உருவாக ஆரம்பிக்கும். ஏனென்று சொன்னால், நாங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஊழியத்தை செய்யலை, தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியத்தை செஞ்சிட்ருக்குறோம். புரியுதுங்களா? இங்கே ஏதோ நேரத்தை டைமை கடத்துறதுக்காக சில விஷயத்தை சொல்லிகிட்ருக்கல. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து பாரத்தோடு இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்ருக்குறோம். எடுத்தோம் பிடிச்ச கவுத்தம் அப்படின்ற அந்த மாதிரிலாம் கிடையாது. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த அறிவு நமக்கு உருவாக வேண்டும். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு பிரமாதமான காரியத்தெல்லாம் செய்வார் என்று வேதம் சொல்லுகின்றது. இன்றைக்கி சில ஊழியர்கள் எடுத்திங்கன்னா, மக்கள்கிட்ட எப்படி காணிக்க வாங்கலாம் என்ற பல யுக்திகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, சில செயல்களெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கி பலருடைய காரியமே அதுவாக தான் இருக்குது.
எப்படி இவங்கள்ட்ட எப்படி வாங்கலாம், அவங்கள்ட்ட எப்படி வாங்கலாம், இவங்கள்ட்ட எப்படி நைஸாக பேசலாம், அவங்கள்ட்ட எப்படி நைஸாக பேசலாம், இவங்கள்ட்ட எப்படி பரிதாபப்படலாம், அவங்கள்ட்ட எப்படி பரிதாபப்படலாம், எப்படியெல்லாம் ஊழியர்களை பாருங்கள் எப்படியெல்லாம் வாங்கலாம். அப்படி தான் மக்கள் ஊழியர்கள் போயிட்டுருக்குறாங்க வந்து. ஆனால் மோசஸ் அப்படி கிடையாது. கட் அண்ட் ரைட். அவர் அவ்வளோதான். தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிடுவார். தேவன் சொன்ன மாதிரி எங்கள் காரியம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம ஊழியத்தில் இப்படி தான். தேவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அடிக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது, அடிக்கலாம் நச்சல் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல் ஷடாய் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக இருந்து உங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமாம். எவ்வளோ வித்தியாசமான ஊழியம் பாருங்கள். காணிக்கை கொண்டு வராதையே கொஞ்சம் நிப்பாட்டியான்னு சொல்லக்கூடிய மோசையின் ஊழியம் அற்புதமான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஊழியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது எல் ஷடாய் தேவன் நடத்துகின்ற ஊழியம். ஆமாம். மக்களுடைய பலர் தவறான கருத்து என்னன்னு சொன்னா, அதாவது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது தேவனை தாங்கலாம். ஹலோ, தேவனை தாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஏதாவது சேர்த்து ஏதோ கடவுளுக்கு ஏதாவது பண்ணிடலாம். இல்லைங்க, அவர் தாங்க நமக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஏதோ பிளான் பண்ணி நம்ம வேற மாதிரி நினச்சிக்கிறோம். வந்து தேவன் நம்மை மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் தேவன் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது ஆண்டவருக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். நான் சொல்ல அவர் தான் இன்றைக்கி நமக்கு அப்படி பண்ணுற இப்படி எல்லாம் தேவைகளெல்லாம் சந்திக்க ஆரம்பிக்கின்றார். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் விசுவாசிகளுக்கு அவர் போதுமானதற்கும் அதிகமானவராகவே இருக்கிறார். விசுவாசிக்கே போதுமானவருக்கும் அதிகமானவராக இருந்தார்னா ஊழியக்காரனுக்கு எந்த அளவுக்கு அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம். நல்லா கவனமாக கேளுங்க. எப்போதுமே ஊழியக்காரர்கள் என்று சொன்னாலே விசுவாசிகளை காட்டிலும் ஒரு படி மேலே தான் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. கீழே கிடையாது, ஒரு படி மேலே தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மக்கள் பார்த்திங்கன்னா தேவனை வந்து உயர்த்துறது கிடையாது. மனிதர்களை பிரியப்படுத்தும்படி பல காரியத்தை செய்கிறதுனால தான் ஊழியத்தில் பல பற்றாக்குறைகள் உருவாகிறதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தை பற்றி பேசும்போது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறார். என்ன படிப்போம், அது போயிட்டு வருவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் போவோம், 10ஆம் வசனம் படிப்போம். 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோ. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கேருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 7ஆம் வசனம், எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயனுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. புரிஞ்சுங்களா? பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்தில் நடந்த விஷயம். மோசையின் முகத்தில் அவ்வளோ பிரகாசம் வீசினதாம், அந்த முகத்தை கூட பார்க்க முடியலையாம். சில பேர்லாம் கம்ப்ளைண்ட், முதல்ல மோசையுடைய முகத்தை மூட சொல்லுப்பா, எங்களால் அந்த முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. படிங்க இப்போ கவனமாக. இப்போ 8ஆம் வசனம் கவனமாக நிறுத்தி நிதானமாக படிக்கிறேன். கண்ணெல்லாம் கவனமாக கேளுங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறாருன்னு. பவுல் எங்கேருந்து மோசையின் ஊழியத்தை கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. பழைய ஏற்பாடு கால ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் இல்லைங்களா? வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார். எல்லாம் தேவைக்கு அதிகம்.
ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும் என்று சொல்லும் போதே அப்போயும் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக வந்துடுது. நிறைய அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. கம்ப்ளைண்ட் நிப்பாட்ட சொல்லும் போது நிறுத்துன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டுமல்ல, நல்லா ஊழியம் பண்ணுற காலகட்டத்தில் முகத்தில் பிரகாசம் வீச ஆரம்பிக்குது. பார்க்க முடியல. மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் அவருடைய முகத்தை கொஞ்சம் மூட சொல்லுங்கள். பவுல் பாருங்கள், கரெக்டாக அந்த ஊழியத்தை எடுத்து பேசுகிறாரு. ஒரு காரியத்தை கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசஸ் ஊழியம் பண்ணார். அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தது தெரியுமா? மகிமையுள்ள ஊழியமாக இருந்தது. சொல்லுங்கள், மகிமையை உடைய அந்த ஊழியம். சொல்கிற அந்த ஊழியம் எவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. அந்த ஊழியமே அவ்வளோ இருந்துச்சு. அப்போ சொல்கிறாரு அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். கம்பேர் பண்ணுறார். அந்த ஊழியமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ஆவிக்குரிய ஊழியம் அதை விட பவர்ஃபுல்லானது என்பதை பற்றி இங்கு பவுல் மேற்கோள் காட்டி அதை நம்மளை உற்சாகப்படுத்தி அந்த சத்தியத்தை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருக்குமானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். ஆமாம். பவுல் சொல்கிறாரு, பழைய ஏற்பாடு ஊழியமே ரொம்ப எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் மச் மோர், எல்லாமே தேவைக்காது, எல்லாமே இருந்துச்சு வந்து. ஆனால் பவுல் என்ன பேசுகிறாருன்னா, அந்த ஊழியமே கொஞ்சம் குறை இருக்குது, அந்த ஊழியத்தில் கொஞ்சம் குறைவு இருக்குது. ஆனால் அதை விட புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்று சொல்லக்கூடியது அதிக மகிமையான ஊழியம் என்பதை பற்றி சொல்கிறார். ஆமாம். என்ன சொல்கிறார்? அந்த ஊழியத்திலே மிச்ச மீதி எடுக்க முடியும் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்று சொல்லக்கூடிய மகிமையின் ஊழியத்தில் இன்னும் ஏராளமாக மிச்ச மீதிகளை எடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? அந்த ஊழியத்திலே மக்கள் சிறந்தவர்களாக வாழ்ந்திருப்பார்கள் சொன்னால் புதிய ஏற்பாட்டு ஊழியத்திலே இன்னும் சிறப்பானவர்களாக வாழ முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஊழியர்கள் நம்ம அலசி பார்ப்பது நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். நம்முடைய ஆதாரமாக, நம்முடைய சோர்ஸாக நாம் மனிதரை வைத்திருக்கிறோமா அல்லது நம்முடைய ஆதாரமாக தேவனை வைத்திருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எதை ஆதாரமாக வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலம் அமைய ஆரம்பிக்கும். உங்கள் எதிர்காலம் சொல்லணுமா, நீங்கள் எதை ஆதாரமாக வச்சுருக்கிறீங்க? தேவனையா மனிதர்களையா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முடிவுக்கு வரணும். மனிதன் அல்ல, தேவன் தான் என்னுடைய வாழ்வின் ஆதாரம், சோர்ஸ். அவர் தான் மூலதனம், அவர் தான் எல்லாமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மனதில் கொண்டு போய் பதித்து கொள்ளுங்கள். இது வந்தோம் போனோன்னு அப்படி இல்லாமல் தேவனே என்னுடைய வாழ்வின் ஆதாரம் என்பதை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவைகளுக்காக மக்களிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறோமா அல்லது தேவனுக்கு விருப்பமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், வெளிநாட்டில் வேலைக்கு போகிறான். ஆனால் இன்னொன்று நான் பார்த்தீங்கன்னா, நிறைய ஊழியக்காரர்கள் கூட என்னென்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்பி தான் பொழப்பை நடத்திட்டு இருக்கிறாங்க. வந்து நிறைய பேர் பாருங்கள், எப்படியோ வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ சம்பாரிச்சிடணுங்க, அவ்வளோ சம்பாரிச்சிடணுங்க. நீ நிறைய பேர் நம்மள்ட்ட கூட எங்கள் வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ வருது உங்களுக்கு அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், அந்த வெளிநாட்டிலேருந்து வருது. ஹலோ சொல்லுங்கள், பரலோகத்திலேருந்து வருகின்றது. நம்ம ஊழியம் வந்து வெளிநாட்டில் அதாவது வெள்ளைக்காரன் நம்பி ஊழியம் இல்லை, கர்த்தரை நம்பி ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். புரிஞ்சுச்சுங்களா என்ன சொல்கிறேன்னு? அவர் இருக்கிறார், தேவையில் சந்திக்கிற தேவன் இருக்கிறார். வந்து அவர் ஒரு முறை செமினார் நடந்துச்சு பாருங்கள், சென்னையில் செமினார் நடந்துச்சு. பாஸ்டர் ஹாரிஸ் அண்டு
பாஸ்டர் சாம், இவங்க 2 பேர் தான் ரொம்ப ஷேர் பண்ணி தேவனுடைய வசனத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 நாட்கள் ரொம்ப பிரமாதமாக வார்த்தைகள்லாம் வந்துச்சு. அப்போ பாஸ்டர் ஹாரிஸ் அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் ஒரு காரியம். பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினார். அது அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் கட்டப்பட்டிருக்குது. நான் சொல்கிறது வந்து 2001 2002 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினவர். அவர் அப்படியே கெத்தாக சொல்கிறாரு பாருங்க, இப்படி கையை நடிப்பேன். ஒரு வெளிநாட்டுக்காரன்ட்ட நான் எந்த ஒரு காசையும் வாங்கினது கிடையாது, இவ்வளோ ஒன்றையும் கர்த்தர் தான் தேவைகளை சந்திச்சார்னு பேச ஆரம்பித்தார். இப்படியே பேச ஆரம்பித்தார். ஒரு ஆள்கிட்ட கை நீட்டல, ஒரு வெளிநாட்டுக்காரனை நாங்கள் எதிர்பார்க்கல, அத்தனை கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். இன்றைக்கி அந்த அந்த பிக்சர் என் மனதிலே இருக்குது. அன்றைக்கி ஒரு பேசுகிற பிக்சர் என் மனதிலே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு காரியம். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட வைராக்கியம் நம்மளை பிடிக்க வேண்டும். மனிதர்கள் கர்த்தர் அவர் தேவையில் சந்திப்பார். அந்த ஊழியத்தை பற்றிலாம் சொல்லும்போது சாட்சி நிறையா சொல்லுவார் பாருங்க. அந்த சர்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டை ஏற்றணுமா, ஹைட் ஏற்றுறதுக்கு எத்தனையோ லோடு மண் சொல்கிறாங்க. அத்தனை லோடு மண்ணையும் பார்த்திங்கன்னா இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும்? உள்ளத்தில் பேச ஒரு பக்கம் பிசாசு பார்த்திங்கன்னா உன்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லி பேசும்போது இவர் சொல்ல, இல்லை என்னால் முடியும், கர்த்தர் தேவையை சந்திக்கிறவர். எல்லாமே இப்போ அற்புத விதமாக அத்தனை லோடு மண்ணையும் அடித்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, வெளிநாட்டை நம்பி ஊழியம் இல்லை, கர்த்தரை நம்பி. நான் பாரு, மக்களை நம்பி ஊழியம் கிடையாது, கர்த்தரை நம்பி. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை நம்பி ஊழியம் கிடையாது, கர்த்தரை நம்பி. ஆமென். ஆகவே தேவனுடைய ஏராளத்தையும் தேவனுடைய தாராளத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் வாழ்க்கை இருக்குது. தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஏதோ பிச்சி பெராண்டி சொல்கிறாங்க இல்லையா, பிச்சி பெராண்டி, பிராந்தியும் இல்லை பெராண்டியும் இல்லை. தேவன் அவர் ஏராளம் தாராளமானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனாய கர்த்தர் வனாந்திரத்திலே மிகப்பெரிய எல்ஷடாய் தேவனாக இருந்து மக்களை வழிநடத்தினார். என்னாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை படிப்போம். ஆகவே எல்ஷடாய் தேவனை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம் இங்கே இருக்கிற நமக்குள்ளாக ஒவ்வொருவருக்கும் உருவாக வேண்டும். 46ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். 6,03,550 பேராய் இருந்தார்கள். என்னங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? வனாந்திரத்தில் எகிப்தை விட்டு வனாந்திர பிரயாணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்னாகமம் என்று சொன்னாலே கவுண்டிங் வருது. என்றாங்க எவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க, எத்தனை புருஷர்கள், அதாவது தலைக்கட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, புருஷர்கள் எத்தனை புருஷர்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,03,550 பேராக இருந்தார்கள். ஆமாம், புரிஞ்சுக்குங்க. இந்த கணக்கின்படி பார்த்தால் கிட்டத்தட்ட ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா 6,03,000 விட ரவுண்டாக சொல்கிறாங்க, ரவுண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் குடும்ப தலைவர்கள் இருக்கிறார்கள். குடும்ப தலைவர்கள் அன்றைக்கு வனாந்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனைவிமாரை கணக்கு சேர்த்தோம் என்று சொன்னால் 6 லட்சம் + 6 லட்சம் கணக்கு போடுங்கோ, 12 லட்சம். வழக்கமாகவே நம்முடைய யூதர்கள் 2 பேர்லாம் அதாவது குழந்தைகளை பெற்றெடுத்தா கூட 2 பேர்லாம் பெற்றெடுக்க மாட்டாங்க, அதுக்கு மேலேயே இருக்கும். பைபிளை போட அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று போடப்பட்டிருக்கு. ஒரு உபாயம் பண்ண வேண்டும். வேதத்தில் யாத்திராமத்தில் ஒரு வார்த்தை வரும், ஒரு உபாயம் பண்ணணும், ஒரு பிளான் பண்ணணும், ஒரு தந்திரம் பண்ணணும். எப்படி ஆட்சியை கீழே கொண்டு வரலான்ற மாதிரிலாம் சில பேர் பிளான் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் உபாயம் பண்ணுறாங்க. என்ன உபாயம் பண்ணுறாங்க? இவங்க பாட்டு கிடுக்கிடுன்னு பெருகிட்டே இருக்காங்க. ஷார்ட் பண்ண குறைக்கணும், என்ன பண்ணணும்? சமீப நாட்களில் எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு காரியத்தில் கொண்டு வந்தாலும் அதுமாரி ஒரு உபாயம் பண்ணுறாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, நாங்கள் போகிறதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, ராஜா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க பிள்ளையை பெற்றுட்டாங்கய்யா. நீங்கள் வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லுங்க, போகிறதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஐயா அப்படின்ற பேச்செல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு எபிரேய ஸ்திரீகளுடைய பலன் அதிகமாக இருந்துச்சு. ஆமென். அது பெண்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், அடிக்கடி சொல்கிற வரும், எபிரேய ஸ்திரீகளுக்கு உண்டான பலன் உங்களுக்கு உண்டாவதாக. அந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் கன்ஃபஸ் பண்ணணும். எபிரேய ஸ்திரீகளுக்கு உண்டான பலன், அந்த பலன் உங்களுக்கு உண்டானுச்சு. இப்போ பாருங்கள், 6 லட்சம் ப்ளஸ் 6 லட்சம் 12 லட்சம் தோராயமாக ஒரு கணக்கு போட்டால் கூட, நம்ம 10 கணக்கு போட வேண்டாம், ஒரு 2 குடும்பத்துக்கு ஒரு 2 பிள்ளைகளை கணக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட 24 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இதில் இன்னும் பல புறஜாதிகள், எகிப்திய மக்கள் கூட என்ன பண்ண இவங்களை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம், அதாவது நான் அதிகபட்சம் இல்லை, குறைந்தபட்சம் 30 லட்சம் ஜனங்கள். அதாவது ரொம்ப அதிகமாக சொல்லலை, குறைந்தபட்சம் 30 லட்சம் ஜனங்கள். கவனமாக கேளுங்க, இந்த 30 லட்சம் ஜனங்கள் வந்து விதைக்கவில்லை, இந்த 30 லட்சம் ஜனங்கள் அறுக்கவில்லை, இந்த 30 லட்சம் ஜனங்கள் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கவில்லை. ஆனால் 30 லட்சம் ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக சாப்பிட்டார்கள் வனாந்திரத்தில். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகா அற்புதமான சாப்பாடு பாருங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கணக்கு போட ஆரம்பித்தாலே ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு, இதை கணக்கு போட்டாலே அது எங்கேயோ போய் நிற்கும். ஒரு நாளைக்கு கணக்கு போட்டாலும் வந்து அப்போ ஒரு நாளைக்கு கணக்கு போட்டால் அப்போ அதே போல் 40 ஆண்டுகள் இவங்க சாப்பிட்ருக்குறாங்க மன்னா சாப்பாடு. ஹலோ, நீங்கள் வீட்டில் போய் இந்த கணக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். என்ன கணக்கு? ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு செலவு எவ்வளோ வரும்? 3 வேளைக்கு என்னதுங்க? நீங்கள் வீட்டில் போய் இந்த கணக்கு போடுங்க. 3 வேளைக்கு எவ்வளவு சாப்பாட்டுக்கு சாப்பாடு காசு ஆகும்? ஓகேங்களா? இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும், 40 வருடத்திற்கு எவ்வளவு ஆகும் என்பதை கணக்கு போட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் மூளைக்கே எட்டாது அவ்வளோ போயிட்டே இருக்கும் வந்து. ஆமாம், விதைப்பு இல்லை, அறுப்பு இல்லை, ஆனால் ஆகாரம் தேவனிடமிருந்து வந்து கொண்டே இருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஒரு அற்புதம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவங்க சாப்பாடு கேட்கும்போது, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் கூச்சல் போடுறாங்க. என்ன 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 அப்படின்னும் போது தேவன் மன்னாவை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இது என்ன? இது மன்னா அப்படின்னாரு. மன்னாவை கொடுக்க ஆரம்பிக்கிறார் வந்து. சில பேருக்கு புரியல அந்த நாட்களில், ஆனால் பின்னாடி புரிய ஆரம்பிச்சது. படிப்போம். யாத்திரை புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் போங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம். யாத்திரையாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று, தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவும், மரங்களின் கனிகள் யாவையும் அவைகளை பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்களிலும் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சளையும் மீதியாய் இருக்கவில்லை. மன்னிக்கவும், இந்த வசனம் இல்லை, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பம்னு வரும். சரி, நான் மாற்றி எழுதிட்டேன். ரைட். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மன்னாவை பற்றி சொல்லப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வரும். இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது, வசனத்தை தப்பாக படிச்சுட்டேன். இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மோசே சொல்லுவார், இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றே சொல்லுவார் வந்து. 14 ஓகே. அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் அதானே 30 சரி ஓகே, அந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா வரும் அப்படியே. சரி ஓகே.
என்னன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை வரும் அந்த இடத்துல, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்து, இது என்னன்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, மோசேஸ் சொல்லி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். என்னன்னா இஸ்ரவேலர்கள் எதிர்பாராத திசையிலிருந்து தேவன் அவர்களை போஷிக்க ஆரம்பித்தார். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் பாருங்க, 15ஆம் வசனம், அதில் 16, 15. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஓகேங்களா? மன்னாவை பற்றி பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பம். கவனமாக கேளுங்க. ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டு போகிறேன், அடுத்த வாரம் தொடர போகிறேன். என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட அற்புதம் செய்வார்னா, சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து தேவன் அவர்களை போஷித்தது போல உங்கள் வாழ்விலையும் எதிர்பாராத திசையிலிருந்து தேவன் தேவைகளை சந்திப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் சொல்லுவீங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க, இது நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணலைங்க, இது யோசித்து பார்க்கலைங்க, இப்படிலாம் நடக்குமா? அந்த மன்னாவை பற்றிலாம் பின்னாடி நிறைய பேச சொல்கிறேன் பாருங்கள். அற்புதமான ஒரு விஷயங்கள், அழகான சாப்பாடு, ருசியான சாப்பாடு, தூதர்களுடைய சாப்பாடெலாம் சாப்பிட, பலமான சாப்பாடெலாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க அவங்க. கவனமாக கேளுங்க. எதிர்பாராத திசை, எதிர்பாராத இடத்துல இருந்து. எப்போது கர்த்தர் பாருங்க இப்படி தான் பண்ணுவார். அற்புதங்களை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்கின்ற அற்புதமே அப்படி தான் இருக்கும். பக்கம் சொல்லுங்கள், எதிர்பாராத இடத்திலிருந்து உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். எழுந்து நிற்போம். தேவன் ஏதோ மூன்றாம் தரமான ஆகாரத்தை தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தரவில்லை. ஏதோ போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாப்பாட்டை தரல, மட்டமான சாப்பாடை தரல. நம்ம ஊரில் ரேஷன் அரிசி அந்த சாப்பாட்டெல்லாம் தேவன் தரல. பைபிளில் போடப்பட்டிருக்குது, வானத்தின் அப்பத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். வானத்தின் அப்பம் என்று சொன்னால் தேவ தூதர்களுடைய ஆகாரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது மன்னா ஒரே தான் இல்லைங்களா? அன்னைக்கு நம்ம சாப்பிடணுன்னா அதுக்கு சாம்பார் ஊற்றணும், அப்புறம் சாப்பாடு போடணும், பொரியல் வைக்கணும், அப்பளம் பண்ணணும், அது இதுன்னு. சில பேர் இலையை ஓப்பன் பண்ணலே கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 40 டிஷ்ஷாவது அங்கே இருக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதில் 40 உள்ளே போணுச்சான்னு தெரியாது. ஆனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் ஆனால் தேவன் 40, 50, 100லாம் வைக்கலைங்க. ஒரே உணவு, ஒரே சாப்பாடு. அந்த ஒரே சாப்பாடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து. ஆமாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வண்ணாவை சாப்பிடும்போது அவங்க என்ன ருசியாக சாப்பிட்டாலும் அது ருசியாகவே அப்படி மாறினுச்சா மன்னா. ஹலோ, இப்போ சிக்கன் நினச்சி ஏதாவது, இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்லப்போனால் சிக்கன் சில பேர் சொல்லுவோம், இது சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி ஆசையாக இருக்கும்போது அதுவாகவே அந்த மண்ணா மாறிடுமா. ஹலோ, எவ்வளோ கர்த்தர் அவ்வளோப்பா தேவனெல்லாம் நினைக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சும்மா நம்ம இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எல்லோரும் நினைக்கிறோம்ல, இது இப்படி சாப்பிட்டா இது இருந்தால் நல்லாயிருக்குமே, யாராவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம் பாருங்க. ஆனால் கர்த்தர் அதே மாதிரி அதே ருசியில் மன்னா ஒன்று, ஆனால் நீங்கள் நினைக்கிற நினைப்பில் அது டேஸ்ட்டாகவே மாறிடுன்றார். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீ கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், தேவன் தேவைக்கு அதிகமாக தேவைகளை சந்திக்கிறது மட்டும் இல்லை, எதிர்பாராத திசை, எதிர்பாராத இடம், எதிர்பாராத காரியங்கள். நீங்கள் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க பாஸ்டர், இந்த விஷயம் இப்படி நடக்குமா, நான் கொஞ்சம் கூட நினைக்கல. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் யாருமே எதிர்பாராத வழிகளில் தேவன் அற்புதத்தை உங்கள் வாழ்வில் செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் எல்ஷடாய் தேவன், போதுமானதற்கும்
அதிகமானவர். தெய்வங்களை சந்திப்பார். ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். என் தேவனா இப்படி சந்திச்சாருன்னு சொல்லி உங்களால் துதியை நிப்பாட்ட முடியாது, ஸ்தோத்திரத்தை நிப்பாட்ட முடியாது. அவ்வளோ பொங்கி வரும். ஒரு பாட்டுக்காரர் பொங்கி 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 பொங்கின்னு பொங்கி பொங்கி அது சில பேர் பாட்டு போனால் அது பொங்கி 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 அதுவே நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பண்ணுவார். நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இடைப்பட்ட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் போதுமானதற்கும் அதிகமானவராக நீர் இருக்கிறீர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிமைத்தன வாழ்விலே கூட நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எல் ஷடாய் தேவனாக இருந்து தேவைக்கு அதிகமாக சந்தித்தீர். பழைய ஏற்பாட்டு ஊழியம் என்று வரும்போது கூட அங்கேயும் நீர் இறங்கி அவர்களுடைய தேவைக்கும் அதிகமாக நீர் அவர்களுக்கு சந்தித்தீர். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, மன்னா விஷயத்தில் கூட நீர் அற்புதம் பண்ணும்போது கூட தேவைக்கு அதிகமாக அவருடைய குறைகளை நிறைவாக்கினதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் போதுமானதற்கும் அதிகமானவராக நீர் இருந்து நீர் செய்கின்ற அற்புதமான விஷயங்களை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் பார்க்கட்டும், காணட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இதுவரை காணாத அதிசயங்களும் அற்புதம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.